அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி-ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. மக்களவை தொகுதிகளுக்கான 40 தொகுதிகளில் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யத்தின் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் வருகின்ற 24ஆம் தேதி அறிவிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. அதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல வட சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏஜி மௌரியா அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. அதே போல் மத்திய சென்னையில் கமீலா நாசர், வேலூரில் ஆர் சுரேஷ், விழுப்புரத்தில் அன்பின் பொய்யாமொழி, சேலமில் எம் பிரபு மணிகண்டன், நீலகிரியில் வழக்கறிஞர் ராஜேந்திரன், திண்டுக்கல்லில் எஸ் சுதாகர், திருச்சியில் ஆனந்த ராஜா, சிதம்பரத்தில் டி ரவி, தேனியில் எஸ் ராதாகிருஷ்ணன், அதே போல் தூத்துக்குடியில் டிடிஎஸ் பொன்குமரன், திருநெல்வேலியில் வெண்ணிமலை, கன்னியாகுமரியில் எபினேசர். பார்த்தீங்களா, 21 தொகுதிக்கு தற்போது அறிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மீதி இருக்க தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 24ஆம் தேதி அறிவிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. கமலை பொறுத்தவரை எடுத்த எடுப்பிலேயே முதல் போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா 2 முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு சீட் கொடுத்து அசைத்திருக்காருனே சொல்லலாம். பொதுவாக கமல் மீது வைக்கப்படும் விமர்சனம் இந்துத்துவாதி, பாஜகவின் பிம்பம், மத்திய அரசின் எடுபிடி என்று தான் திணிக்கப்பட்டு வரும் வார்த்தைகள். இன்னொரு பக்கம் மதவாத கொள்கைக்கு எதிரானவர், கம்யூனிசவாதி, பகுத்தறிவுவாதி, சுருக்கமாக கமலின் நிறம் சிவப்பு என்பதுதான். அதனால்தான் விஸ்வரூபம் படம் வந்தபோது கமலுக்கு எதிரான அம்புகள் பாய தொடங்கியது. அந்த படத்தின் சில காட்சியை நீக்குவதாக கமல் ஒப்புக்கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டார். அதாவது கமலின் கையை முறுக்கி கையெழுத்திட வைத்த ஒன்றாகவே அந்த நிகழ்வு அமைந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு கமல் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அதில் 2 முஸ்லீம்கள் பெயர் கண்ணில் பட்டு மனதை ஈர்த்துள்ளது. மத்திய சென்னையில் கமீலா நாசர், மயிலாடுதுறையில் ரிபா யுதீன் என அறிவிக்கப்பட்டுள்ளார். இஸ்லாமியர்கள் அதிகம் வசிப்பதால் அவர்களை கவர இந்த வேட்பாளர்களை கமல் நிறுத்தியிருப்பதாகவே எடுத்துக்கொண்டாலும் அதை கூட அதிமுக திமுக செய்யவில்லை என்பதுதான் விசித்திரம். அந்த வகையில் கமலை மனசார பாராட்டலாம். இன்னும் அடுத்த கட்ட பட்டியல் பாக்கியுள்ளது. அதிலும் ஏதாவது சர்ப்ரைஸ் வைத்துள்ளாரா கமல் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அவங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கமல் அவர்கள் தற்போது தான் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அடுத்து அவரும் பிரச்சாரத்தை தொடங்குவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் உங்களோட கருத்து கணிப்புப்படி இந்த தேர்தலில் யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.